ஐடியா டு ஆப். உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருந்தால் மட்டும் போதும், அதை ஈஸியாக வந்து இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஆப்பை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து வித்தின் மினிட்ஸ்ல வந்து நம்மளால ஈஸியா நம்மளோட ஆப்பை வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்மளால பண்ண முடியும். நம்மளால டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண முடியும், நம்மளால ஆத்தென்டிகேஷன் பண்ண முடியும். அது என்ன ஏஐ டூல் அப்படின்னா லவ்வபிள். ஸோ இந்த ஏஐ டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஒரு ப்ரௌசர் இருந்தாலும் அந்த ப்ரௌசர்ல போய் லவ்வபிள் சொல்லி டைப் பண்ணுங்க. இதுதான் வந்து லவ்வபிள் அப்ளிகேஷன். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து லவ்வபிள் ஹோம் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடியா டு ஆப் இன் செகண்ட். ஸோ அதில் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணால் போதும், லவ்வபிளே வந்து உங்களுக்கான வெர்ஷனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுலேருந்து உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்கள் பப்ளிஷுமே பண்ணிக்கலாம். ஸோ இது யாராருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டிசைனர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ராடக்ட் டீம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபவுண்டர்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹியூமன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்க இதில் நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டேப் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு இருக்கு. இங்கே சப்போர்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கே கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லான்ச்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா லவ்வபிள் ஆப்பை யூஸ் பண்ணி என்னென்னலாம் ப்ராஜெக்ட் யாரெல்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய பேர் பண்ணி வச்ச ஒர்க்கையுமே வந்து நம்ம எங்களால் பார்க்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், பார்கோட் அட்டென்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் விசிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லவ்வபிள் அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம இங்கே வந்து கற்றுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் இன் அண்ட் சைன் அப் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். இங்கே சைன் அப் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் டீடைல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இங்கே போய் நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைசிங் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட ப்ரைசிங்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூலை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களால் 5 ப்ராம்ப்ட் மட்டும் தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் புதுசாக அப்ளிகேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 5 ப்ராம்ப்ட்லேயே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து சைன் இன் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ உள்ள லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து பண்ணி வச்சு இந்த ப்ராஜெக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட ஐடியாவை கொடுத்துட்டு அதை வந்து ஆப்பை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து சும்மா ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டுமே கொடுத்து அதை வந்து ஆப்பை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து பண்ணி கொடுக்க போகிறேன். இது வந்து எப்படின்னா யூசர்ஸ் வந்து வீட்டில் இருந்துட்டு அவங்களோட வெப்சைட் வழியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் அந்த டீடைல்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இதுதான் வந்து பேசிக் நீட். இப்போ இந்த நீடை எப்படி வந்து நம்ம ஆப்பா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது வந்து சிம்பிளா நான் என்ன மாதிரி ப்ராம்ப்ட் போறேன் சொல்லி பாருங்க. ஐ வாண்ட் டு பில்ட் அ வெப் ஆப் இட்ஸ் அபவுட் கோயம்புத்தூர் ஃபேமஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நேம் இஸ் லைக் கோவை ஃபுட்ஸ், something like this. ஸோ ஒரு சாம்பிளாக கொடுத்துருக்குறேன். ஸோ த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லி சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ஸோ த யூசர் வில் கம் ஓப்பன் the user will open the website. The entry page look like proper restaurant, high quality, classy website, and they can have a look around what are the dishes available in the restaurant with categories, and they can explore the each dish, and they can order food from the web application. Detail should take from proper details like their name, phone number, address, only within Coimbatore. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நம்மளோட ப்ராம்ப்ட் இருக்கு. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேஜஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி அதே வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா சூபா பேஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சூபா பேஸுங்கிறது ஒரு டேட்டா பேஸும் ஒரு ஆத்தென்டிகேஷனும் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா உங்களோட சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் வந்து சிம்பிள் ப்ராசஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி யூசர் டீடைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும், உள்ள லாகின் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூபா பேஸ் கனெக்ட் ப்ரொவைடர் வந்து வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட்டா பேஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆத்தென்டிகேஷனும் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அதை எப்படி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சூபா பேஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிள் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் அதுக்கேற்ற மாதிரி வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பக்காவாக ஒரு வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்களேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ப்ரிவியூ பண்ணிக்கலாம். சார் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக அவங்க நேம் எல்லாமே செட் பண்ணி ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுறாங்க. ஸோ பக்காவாக ஒரு வெப்சைட் வந்து பண்ணி கொடுத்துறாங்க. இமேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சிம்பிள் வெப்சைட் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துச்சு. இதில் நமக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இட்லி சாம்பார் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். ஆர்டர் பாருங்க நம்ம நேம் எல்லாமே கேட்குது. ஸோ இப்போ நம்ம சாம்பிளுக்கு வந்து ஒரு சும்மா நேம் கொடுத்து பார்ப்போம், மொபைல் நம்பர் சும்மா கொடுத்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மெனு வந்து முன்னாடி இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து மெனு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபுட்டர் மெனுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்களேன் சும்மா நம்ம சாம்பிள் தான் கொடுத்தோம், பட் அவங்க அபோட்டஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. கான்டாக்ட் இன்ஃபோக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. குயிக் லிங்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஆர்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்களேன் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் சிட்டி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அட்ரஸ், லேண்ட்மார்க்கு, ஏரியா, பின்கோடு, சிட்டி எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து வாங்கிக்கும். ஸோ இப்போ வந்து சும்மா சிம்பிளாக வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. அண்ட் இது போக இந்த டேட்டா வந்து உங்களுக்கு இமெயிலுமே வந்து பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இன்னொன்று உங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் பார்க்கலாம். உங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பேஸ் வந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை வந்து நமக்கு இமெயில் பண்ணுற மாதிரி வந்து நம்மளால் இங்கே செட் பண்ண முடியும். சிம்பிளாக அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ இதுதான் வந்து லவ்வபிள் ஏஐ. இதில் வந்து நம்ம சிம்பிளாக நம்மளோட ஐடியா வந்து நம்மளோட வெப் அப்ளிகேஷனை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஏஐ டூல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.